அம்மான்னு கூப்பிட்டதை கேட்டு எத்தனை வருஷம் ஆச்சுப்பா. இப்போ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அப்போ உனக்கு 5 வயசு. இப்போ உன்னை பார்த்தா 5 வயசு குழந்தை மாதிரிதாம்மா எனக்கு தோணுது. கேக்குதுமா, நல்லா கேக்குது. முருகா, ராமச்சந்திரன், இத சிங்கராத சொல்லு. குட். ஓகே, வெரி குட். ஒரு பேர் சொல்லு. நானா? உன் பேர் இல்ல, வேற யார் பேராவது சொல்லு. ஆர் யூ எம் யூ டி ஏ எம். ஆறுமுகம். நீதானே அன்னைக்கு ரோட்டை கடக்க உதவி செஞ்சது? என்னது, நீ ஊமையா? உன் கூட வந்திருக்கிறது யாரு? எங்க இந்த பொண்ணால பேச முடியாதா? ஆண்டவனே, என்ன எப்படி இவங்களை சந்திக்க வச்ச? இவங்களுக்கு பேசவும் முடியாது, நான் பேசுறத கேட்கவும் முடியாது. என்னாலேயோ இவங்களை பார்க்கவே முடியாது. ஓ, இதயங்கள் சந்திக்கும்னு சொல்லுவாங்களே, இதுதானா? உண்மைதான். இதயத்தால பார்க்க முடியும், பழகவும் முடியும். கடவுளே, அந்த பரிசுத்தமான இதயத்தையாவது எங்களுக்கு கொடுத்திருக்கியே, அதுக்காக நான் உங்களுக்கு நன்றிதான் சொல்லணும். காதலுக்கு கண்ணு இல்லைன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா காதில்லை வாய் இல்லைன்னு இப்பதான் கேள்விப்படுறேன்.
என்னம்மா குழந்தை, பொழுது மறைதா? எனக்கு எப்படி தெரியும் ஆச்சரியப்படுறீங்களா? என்னால ஒளிய பார்க்க முடியாத தவிர உணர முடியுமா? சாப்பிடாம உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்ன சிரிக்கிற? என்னது? அப்படியா சமாச்சாரம்? தட்சிணாமூர்த்தி, என்ன விளையாடுறியா? நீ எவ்வளவு வாட்டி சொன்னாயா? நீ பணம் கொடுக்கலன்னா நாளைக்கு நான் வீடுக்கு வந்தா சண்டை போடுறேன். யார் தெரியுமா? யோ கேக்குறியா? என்ன பதில சொல்றதே இல்லடா நீ. யோ நான் நாளைக்கு வீட்டுக்கு வரேன். Hello. Who is speaking, please? Hello. Prem Nasir here. Hello. 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 ആരാ സംസാരിക്കുന്നത്? ഞാൻ പ്രേം നസീറാ സംസാരിക്കുന്നത്. ഹലോ ഹലോ யாருங்க பேசுறது? ஹலோ யாரு வேணும்? ஹலோ हेलो क्या मचिया क्या क्या पेशेंट यार इल्ले बेटी हेलो 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 Sanjay Kumar speaking. हेलो कौन बोल रहा है? यार पेशना, हेलो जरा जोर से बोलिए, सुनाई नहीं दे रहा. हेलो அப்பா தம்பி, பப்ளிக் பூத்ல காசு போட்டா தான் சத்தம் கேட்கும். ஆமா வணக்கம். கருணை உள்ளங்களின் மீதும் கருணை இல்லங்களின் மீதும் எனக்கு எப்பொழுதுமே தனி மரியாதை உண்டு. அந்த வகையிலே இந்த திருமணத்திற்கு தலைமை தாங்குவதை நான் ஒரு பெருமையாக கருதுகிறேன். எனக்கு முன் பேசிய நண்பர்கள் இதை கலப்பு திருமணம் என்று குறிப்பிட்டார்கள். மனிதனுக்கும் மனிதனுக்கும் நடந்தால் அது எப்படி கலப்பு திருமணம் ஆகும்? மனிதனுக்கும் மாட்டுக்கும் நடந்தால் அது கலப்பு திருமணம் என்று சொல்லலாம்.
இவர்களுடைய பேச்சாற்றல் இந்த நாட்டுக்கு பயன்படாமல் போகலாம். ஆனால் இவருடைய சக்தி வாய்ந்த அறிவு இந்த நாட்டுக்கு தேவை. இந்த நாடும் வீடும் இவருடைய அறிவை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மணமக்கள் பல்லாண்டு காலம் எல்லா நலனையும் பெற வாழ்த்தி, எனக்கு அடுத்தபடியாக இந்த விழாவுக்கு என்னை அழைத்தவரும் இந்த பகுதியைச் சேர்ந்தவரும் என்னுடைய சக நடிகரமான தம்பி பக்கோடா காதலர்களை பேச அழைக்கிறேன். இந்த பகுதி ரிக்ஷா தொழிலாளர்களின் சார்பாக மக்கள் காக்கா 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 கலைஞர் ஜெயசங்கர் அவர்களுக்கு வர எழுதியிருக்கிறேன். தலைவர் ஜெயசங்கர் அவர்களே, இந்த கல்யாணத்தை மட்டுமல்ல எனது கல்யாணத்தையும் கூட அவரே தான் நடத்தி வச்சாரு. வரவேற்பும் அவர் தான் கொடுத்தாரு. அதுவும் அவரு வீட்டிலே தான். அது போல அவரு என்றும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். கல்யாணம் அவங்களுக்கு அவங்கள வாழ்த்து பேச. அடுத்தபடியாக நான் ஆட்சி என்று அன்போடு அழைக்கும் நமது அபிமான நடிகை மனோரமா அவர்கள் பேசுவார்கள். நீங்கதான் மனோரமாவா? ஐயோ பக்கத்துல உங்களை பார்க்கும்போது எவ்வளவு சிறப்பா இருக்கிறீங்க தெரியுமா? திரும்ப 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 வருங்க. ஐயோ நீங்க எவ்வளவு பிரீத்தி 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 பிரகாரம் தெரியுமா? மனோரமா ஆழ்க ஆழ்க ஆழ்க. தள்ளு தள்ளு. இந்த பேட்டை ரிக்ஷா தொழிலாளர்களின் சார்பாக என்னுடைய மதிப்புக்குரிய மனோரமா அவர்களுக்கு இந்த மணமாலையை அனுபவிக்கிறேன். மணமாலையே சரி, மதிப்பிற்குரிய மக்கள் கலைஞர் சகோதரர் ஜெயசங்கர் அவர்களே, மற்றுமுள்ள ரசிக பெருமக்களே, மணமக்களே, என் அருமை தம்பி பக்கோடா காதல் அவர்களே, எல்லாருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். பின்ன என்ன, நம்மளே பேசிக்கிட்டு இருந்தா அதுங்களுக்கு புரிய வேண்டாமா? அதுங்களுக்கு காது கேட்காது. இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, இந்த குழந்தை குட்டிங்க அலறல்ல, சீனு வெறுத்து போய் நம்ம எல்லாம் குழந்தைங்க வேண்டாம்னு நினைச்சிடறோம். அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்ல, காது கேட்காது. அவங்க பாட்டுக்கு பாதவதன்னு பேசிக்கிட்டே இருந்து கத்திக்கிட்டே இருந்தா நாடு தாங்க அதுப்பா. ஏற்கனவே 56 கோடிக்கு மேல போயிடும். அதனால அவங்களுக்கு புரிகிற பாஷையில நான் சொன்னேன். எப்படி காலையில எப்பவும் நான் 5 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கிறது வழக்கம். அலாரம் வச்சு எழுந்திருக்கிறது இல்ல, ஜன்னல் வழியா ஆறுமுகம் கொண்டாந்து போடுற பத்திரிக்கை விழுந்ததுன்னா கரெக்டா 5 மணின்னு புரிஞ்சுக்கலாம். அவ்வளவு சின்சியரா இங்கிலீஷ் பேசுறேன்னு பாக்குறீங்களா? அது ஊடல் பேசுங்க. அவ்வளவு கரெக்டா தொழில் செய்யற பிள்ளை. அந்த பிள்ளையோட மனசு பிரகாரம் அதுக்கு சம்சாரம் அமைஞ்சிருக்கு. ஜோடி பொருத்தம் சொல்றாங்களே, இதை விட ஒரு ஜோடி பொருத்தம் வேணும். அவங்களுடைய நல்ல மனசு பிரகாரம் அவங்களுக்கு குறை இருக்கு. ஆனா அந்த குறையெல்லாம் மறந்துட்டு அதே ஒரு நிறைவா எடுத்துக்கிட்டு அவங்க நீண்ட நெடுங்காலம் நீடோடி வாழணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிட்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். தலைவர் அவர்களே, ஆரத்தியும் ஆறுமுகமும் இல்லறத்தின் எல்லா சிறப்புகளும் பெற்று நல்வாழ்வு வாழ்ந்து இன்னும் ஆயிரக்கணக்கான ஊமைகளின் வாழ்வு மலர வழிகாட்டியாக இவர்கள் அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறிய அன்பளிப்பை அளித்து உங்களிடம் விடைபெறுகிறேன். வணக்கம்.
இந்த விளையாட்டுலாம் வச்சுக்காத. குழந்தை உனக்கு லாய்க்கில்ல, எனக்கு லாய்க்கில்ல. அப்படியே பிறந்தாலும் நானே உங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் போட்டு வந்துருவேன். கவலைப்படாத, நமக்கு அந்த மாதிரி நிலைமை வராது. அப்படியே வந்துட்டாலும் உன்னையும் குழந்தையும் உள்ளாத புரிய நான் வாழ வைக்கிறேன். போதும். உன் தங்கச்சி கல்யாணத்தப்போ என் கழுத்துக்கு ஒரு செயின் வாங்கி தரதா சொன்னியே, வருஷம் ஒண்ணாச்சு, நல்லா வாங்கி கொடுத்தியே. அதுக்கு நான் ஒரு அருமையான திட்டம் வச்சிருக்கேன். உன் தங்கச்சிக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குடா, நீ மாமா ஆயிட்ட. அப்படியா? மாப்பிள்ள கூட ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், நீ இந்த 2 ரூபாய்க்கு ஸ்வீட் வாங்கிக்கலாம். என்ன மாதிரி 2 ரூபா தானா? இது இருக்கிறது அவ்வளவு தாண்டா, அதுக்கு வாங்கிட்டு வந்தா போதும். வாங்க மாப்பிள்ள போலாம். எனக்கா
எல்லாம் முருகன் சேர். ஏவா எவ்வளவு அழகா இருக்கா. என் கண்ணே பட்டுடும் போருக்க. மூக்கு முடியுமா அப்படியே அவங்க அப்பாவையே உரிச்சு வச்சிருக்கானே. சிரிக்கிறத பாரு. போக்கிரிப்ப. ஐயோ, அதை சொல்ல மறந்துட்டேனே. நல்லா கேக்குது. பேசுவான் பேசுவான்.